எஹ்சானுடைய ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லாஹ் உங்களை பார்க்கறது போல ஒண்ணு இது எல்லாராலையும் முடியும். இது கீழே கிடையாது, இது கீழே இன்னொன்னு கிடையாது. இது ஜோடி மட்டும்தான். ஒண்ணு உடல் கட்டுப்படுறது, உடலால நம்ம என்ன பண்ணணும், அப்படியே சரண்டர் ஆகிறது. இதுதான் என்னது, அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறான், அவ்வளவுதான். நான் அல்லாவுக்கு மாற்றமா எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பட்டு வாழ்றது. இதுலயும் தப்பிச்சுக்க முடியும். முதல் நிலை என்னது, உயிருக்குண்டான ஒரு வாழ்க்கைக்குள்ள இந்த ஹக்க விளங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா இந்த உயிர் நிலையில எப்படி எப்படி ஆகிடலாம். நாம அல்லாஹ்வை பார்க்கறது போல என்ன செஞ்சணும். என்னங்க, இப்போ ஒரு ஒரு முதலாளி கண்ணாடி ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் நம்மளை பாக்குறாரு பார்க்கல, ஆனா பாக்குறான்ற ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா வேலை செய்வோமா இல்லையா. கூலிங் கிளாஸ் போட்டிருக்குது, நம்ம அவரை பார்க்கல, அங்க கூலிங் கிளாஸ் ரூமுக்குள்ள தான் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், அவர் பாக்குறாரோ அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன செய்வோம், கரெக்டா நடப்போமா தப்பா நடப்போமா, கரெக்டா நடப்போம். இது வந்து எல்லாராலையும் செய்ய முடியும், சரிதானே. இது முழு சமுதாயமும் இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும். இதுதான் எல்லாராலையும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சரி, இதை விட உயர்ந்த நிலை, நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு முதலாளி உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி மறையும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணுக்கு முன்னால இருக்கிறாரு அவர் முதலாளி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன வேலை பார்ப்போம். முதலாளி கண்ணுக்கு முன்னால கல்லாவில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்வோம், அவருக்கு பிடிச்சதை மட்டும் தான் செய்வோமே தவிர அவருக்கு அது எதுவுமே செய்ய மாட்டோம். அவர் மறையல, அவர் முன்னாலேயே இருக்கிறார், முன்னால பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவரை என்ன பண்ணுவீங்க, அவருக்கு பிடிக்காத ஏதாவது செய்வீங்களா. என்ன செய்யுமா இல்லையா, என்னங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்குது. இதுதான் இஹ்சானுடைய முதல் நிலை. நீங்க அல்லாஹ்வை பார்க்கும்போது என்ன பண்ண மாட்டீங்க, எந்த விஷயத்திலயுமே வந்து அல்லாஹ்வை நீங்க பாக்குறது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா அது எதுவா மாறிடும். நீங்க அந்த அல்லாஹ்வை அப்படியே பிரிஞ்சு படிப்பீங்க. நீங்க கவனிப்பீங்க, அல்லாஹ் எப்படி அந்த முதலாளி என்னென்னலாம் செய்யறாரு, அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நீங்களே என்ன செய்வீங்க, அவர் பாக்குற நிலைமையில அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்வீங்க. சொன்னதை மட்டும் செய்ய மாட்டீங்க, சொன்னதை மட்டுமா செய்வீங்க, எதெல்லாம் செய்வீங்க, அவருக்கு பிடிச்சமானதெல்லாம், அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அவர் மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்க. இதை செஞ்சா அவருக்கு பிடிக்குமா, இதை செஞ்சா பிடிக்குமா, அவர் இருந்தா அவர் இருக்கும்போது அவருடைய வேலையை நம்ம எடுத்து பாக்குறது போல அவருடைய விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிடிக்கும் பிடிக்காதா. அவர் மறைஞ்சிருந்தாலும் அப்படி செஞ்சா அவருக்கு பிடிக்கும். அவர் வெளிப்படையா முன்னால இருக்கும்போது ரெண்டு நிலையிலையுமே நம்ம முன்னால இருக்கிறதாவே கற்பனை பண்ணோம். முதலாளி இல்லாம எந்திரிச்சு போனாலும் முதலாளி இருக்கிறதாவே நம்ம வேலை பார்த்தோம். என்னங்க, இந்த வேலை பார்க்க முடியும் தானே. ஒரு முதலாளிய இதுதான் சொல்லப்படுது. இந்த விஷயத்துக்கு நான் உள்ளத்துக்கு போகணும், உயிர்நிலையில ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வந்தாதான் இது விளங்கும். இது வெளியில இருந்துகிட்டு விளங்க முடியுமானா விளங்க முடியாது. வெளியில நான் குன்ஃபைய கொன்ல இருந்துகிட்டு நான் விளங்க முடியும்னா எப்படி விளங்க முடியும். அவ்வளவுதான். குன்ஃபைய கொன்னா கட்டுப்படுப்போம், கட்டுப்படுற தவிர என்ன இல்ல, வழியே கிடையாது. குன்ஃபைய கொன் மாத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா மாத்த தேவையில்லை, அப்படியே வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடணும், அந்த வாழ்க்கை வாழலாம். சரியா, புரியுதா, புரிஞ்சுச்சா. ரெண்டு நிலைகள்ல தான் இந்த உலகத்தினுடைய ஒரு வாழ்க்கைய. அப்போ ஒரு விஷயத்தையும் ரெண்டு நிலைகள்ல விளங்க முடியும். ஒண்ணு குர்ஆனுடைய ஆயத்து மேலோட்டமா ஒண்ணு சொல்லும், குர்ஆனுடைய ஆயத்து மேலோட்டமா ஒண்ணு சொல்லும், உள்ரங்கமா என்ன செய்யும், உயிர்நிலையில விளங்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், அல்லாவோட இணைச்சோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஆகிறோம். அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட
அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னா சரண்டர் ஆகிடும். இந்த உலகத்துல உள்ள எதுவுமே பெருசு கிடையாது, அல்லாஹ் மட்டும் தான் பெரியவன் சொல்லிட்டு நான் அல்லாஹ்வுக்கு முன்னால விழுந்துடணும். இதுதான் சரண்டர். வேற எதுக்குமே எனக்கு வேற எதுவுமே பெருசு கிடையாது. எனக்கு அல்லாஹ் அக்பர் சொன்னா இல்லையா, சொன்னா அது அல்லாஹ்வை காப்பாத்தினா, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு எனக்கு தூக்கம் பெருசு, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு எனக்கு எது பெருசு, தொழில் பெருசு, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நான் எனக்கு எது பெருசு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறது பெருசு. அப்ப என்னுடைய மனசு எது விரும்புதோ அதை செய்யறது எனக்கு பெருசு. அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு வாயால சொன்ன பார்த்தா எது பெருசா இருந்துச்சு, எனக்கு செஞ்சதெல்லாம் அவனுக்கு மாறு செஞ்சது. அல்லாஹ் அக்பர்னு சொன்னா அவன் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே எனக்கு பெருசா இருக்கக்கூடாது. எனக்கு அப்படித்தானேங்க. ஒரு 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 முதலாளியை நான் இவர்தான் பெரிய முதலாளி அப்படின்னு சொன்னா நான் அவரை ஏத்துக்கிட்டேன்னா அவருக்கு பிடிச்சதான் நான் செய்வேன். அப்படித்தானே? அப்ப அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் அக்பர் சொன்னமா இல்லையா, எல்லாமே விட்டுருவாங்க. அல்லாஹ் அக்பர் சொன்னா சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அல்லாஹ் தான் பெருசு அப்படின்னு சொன்னா நான் செய்யக்கூடிய எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருவாங்க. இதான் யாருடைய நிலை. அப்ப அல்லாஹ் அக்பரை காப்பாத்தினாங்க அவங்க. இன்னைக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் வார்த்தையால சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு வேற ஏதோ பெருசா இருக்குது. அப்படித்தானே? என்னங்க, பொய் சொல்லி ஏமாத்துறது எனக்கு பெருசா இருக்குது. அல்லாஹ் அக்பர் சொன்னது உண்மையிலேயே அல்லாஹ் தான் பெரியும் அப்படின்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்யறதை நான் பெருசா மாத்துவேனா? அப்ப இந்த உலகத்துக்கு எதை காமிக்கிறேன், அல்லாஹ் அக்பர் வாயால சொன்னேன், மத்ததெல்லாம் பெருசுன்னு இந்த உலகத்துல சம்பாத்தியம் தான் பெருசு, பணம் தான் பெருசு, குடும்பம் தான் பெருசு, உலகம் தான் பெருசு, இந்த 8 விஷயங்கள் தான் எனக்கு பெருசு. அல்லாஹ் பெரிய எனக்கு சைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுதான் பெருசு. அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்றது அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு வாயால சொல்லிக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அல்லாஹ் அக்பரை சொன்னோம், அதுக்கு தகுந்தது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு வாழ்க்கை. இது அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு நிலைமையில அல்லாஹ் மறைஞ்சிருக்கிறான், அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், அவன் தான் பெரியவன், அவனுக்கு நான் கட்டுப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும். இதே உயிர்நிலையில நாம பார்த்தோம், உயிர்நிலையில பார்த்தோம் அல்லாஹ் அக்பர், சரி அல்லாஹ் பெரியவன். அல்லாஹ் பெரியவன் அப்படின்னு சொன்னா இந்த பெருசு அப்படின்ற விஷயமே இன்னொன்னோட ஒப்பிடும் போதுதான் பெருசுன்னு வரும். இன்னொன்னோட ஒப்பிடும் போதுதான் இதை விட இது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப அல்லாஹ்வை தவிர மற்றதெல்லாம் படைப்புகள். எல்லா படைப்பையும் வச்சு அல்லாஹ்வை நம்ம ஒப்பிட்டு இதை எல்லாத்தையும் விட அல்லாஹ் பெரியவன் அப்படின்னு சொன்னா எதோட ஒப்பிட்டோம், ஒரு படைப்போட தானே ஒப்பிட்டோம். அப்ப என்ன ஆகுது, அதனால அல்லாஹ் இதையும் விட பரிசுத்தமானவன். இப்ப நாம என்ன செய்வோம், ஹக்க விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா விழுந்துருவோம், மொத்தமா பரிசுத்தப்படுத்திடுவோம். இன்னும் ஒண்ணு சரண்டர், இன்னொன்னு பரிசுத்தப்படுத்துறது. 2 விஷயத்துல ரெண்டுமே ஒண்ணு பிரச்சனை கிடையாது. புரியலையா? கம்ப்ளீட் பண்ணணுமா, ரிப்பீட் பண்ணணுமா? புரியலையா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரனால ஏறதுக்கே கஷ்டமா இருக்குது. என்ன சைதிரி பாஷா பாய் இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன் பாய். என்னங்க புரிஞ்சிச்சு? நீங்க சொல்றத பார்த்தா அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தையே டேஞ்சரான வார்த்தை மாதிரி சொல்றியா? என்னங்க அது நம்ம வாயால எடுக்க பாக்குறாரு பாய். வாயால எடுக்க பாக்குறாரா? என்னங்க ரெண்டு விஷயமுமே நாம் ஏதாவது தப்பா போகுதா? ஒரு நிமிஷம் இருங்க பாய். உடல் நிலையில பார்த்தா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் வெளிப்படையா தெரியுது. உயிர் நிலையில அல்லாஹ் அக்பரை பார்த்தோன்னீங்களா, அந்த வார்த்தையே சொல்லக்கூடாத மாதிரி தெரியுது. இப்ப பாத்தீங்களா, இப்ப விளங்கும் போது அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்த தன்மைக்கு இழுக்கா மாறுது. எது ஒரு படைப்போட ஒப்பிட்டு நான் பெரியவன் சொல்றது இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு தகுதியானது கிடையாது. ஆனா வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வேற ஏதாவது சொல்ல முடியுமான்னா நம்மளுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எதாவது தந்திருக்கிறான், அதனால இது என்ன கிடையாது. வேற எதை சொல்லுவீங்க? அவனுடைய நிலைக்கு போய் எதை சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது. அதனால இதான் சொல்லணும், அதனால கட்டுப்பட்டுறணும், அவ்வளவுதான்.
பரிசுத்த தன்மையை விளங்கி கட்டுப்படணும். பரிசுத்த தன்மையை விளங்குறது ஒண்ணு, இன்னொன்னு வெளிப்படையா என்ன செய்யுது? அல்லாஹ் அக்பர் சொன்னோமா பாத்தீங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, தொழுகைக்காக வேண்டி போய் நின்னோம், சரியா? தொழுகைக்காக வேண்டி போய் நின்னோம், என்ன பண்ணுவீங்க? தொழுகைக்காண்டி போய் நின்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சும்மா போய் கையை கட்டுவீங்களா? சும்மா போய் கையை கட்டுவாங்களா? என்னங்க பண்ணுவீங்க? சும்மஸ்தகாமோ? யாரு சும்மா அந்த அரபுலயே பேசிட்டு சாவுல தான் அந்த ஒரே இந்த ஆயத்தை சொல்லுவோம். இஸ்திகாமத்தா? என்னங்க தொழுகைக்காண்டி போய் நின்னா என்னங்க பண்ணுவீங்க? எல்லாத்தோடயும் சேர்ந்து தொழுவேன். எனக்கு என்ன வந்துச்சு? அப்படியே அப்படி பார்த்தீங்களா? அப்படி கை கட்டுவீங்க. இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுங்க. வீடியோ கால் பண்ணிட்டாங்க. உருக்கதானா? வீடியோ ஆன் பண்ணுங்க, என்னன்னு பாப்போம். வீடியோ கால் ஆன் பண்ணிட்டா? ஐயோ சொல்லி காட்டுங்க, சொல்லி காட்டுங்க, சொல்லி காட்டுங்க. முத்தார்பே சொல்லுங்க, சொல்லுங்க. தியாகம் செஞ்சு வந்தவங்களுக்கு தான் கிடைக்கும், கிடையாது உங்களுக்கு. நேரடி வீடியோ மட்டும் தான் உண்டு உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு இது கிடையாதான், அலோடு கிடையாதான். நேர்ல தியாகம் செஞ்சு வந்தவங்களுக்கு மட்டும்தான் உண்டா, சரியா? இப்ப அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? இப்ப பாருங்க, இப்ப சொல்லி காமிச்சாங்களா இல்லையா? கைய தூக்கணும். கைய தூக்கி என்ன பண்ணினோம்? புறங்கை பின்னால போச்சு, உள்ளங்கை முன்னால வந்துச்சு, அப்படிதானே? என்னங்க மேல தூக்கணும், கீழே இறக்கிட்டோமா? அது கீழே இறக்கினவங்க இன்னொருத்தவங்க, இன்னொரு மதங்களை உள்ளவங்க. தக்பீர் தானே கட்டணும். இப்ப மேல தூக்கணுமா இல்லையா? எங்க எங்க போ எது வரைக்கும் தூக்கணும்? தோல் புஜத்துக்கு மேல வரைக்கும் தூக்கணுமா இல்லையா? இப்போ அங்கதான் நம்ம இங்க தூக்கி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? இப்போ அல்லாஹ் பெரியவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்தணும், சரியா? அப்போ எனக்கு முன்னால அவ்வளவு விஷயத்தையும் எப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நான் எதெல்லாம் எனக்கு பெருசா இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் பின்னால போட்டேன், எல்லாம் போயிருச்சு. எனக்கு இப்ப யார் தான் எனக்கு எல்லாத்தையும் போட்டான், எல்லாத்தையும் தூக்கி எதெல்லாம் பெருசா இருந்துச்சோ அத்தனையும் தூக்கி போட்டுட்டு சைகை அப்படித்தானே காட்டுவோம். தூக்கி போட்டோமா? சைகை அப்படித்தானே சொன்னோம். அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு முன்னால வேற எதெல்லாம் எனக்கு பெருசா இருந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. பின்னால தூக்கி போட்டுதான் யாரெல்லாம் முன்னால, நான் உனக்கு முன்னால வந்துட்டேன். யாருக்கு முன்னால வந்துட்டேன்? உனக்கு முன்னால வந்துட்டேன். இதே போலதான் நான் வெளியில போயும் நீட்டா நிக்கணுமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு யாரெல்லாம் நீ மட்டும்தான் பெரியவன், அதுக்கு மாற்றமா நான் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டுதான் தக்பீர் கட்டுறோம். எல்லாத்தையும் தூக்கி எங்க போடணும்? அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டு வேற ஏதோ எனக்கு பெருசா இருந்துச்சுன்னா தெரியுதா? இப்போ நடிக்க வந்தோமா? அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் சொன்னதை காப்பாத்தணுமா? ஒண்ணு அல்லாஹ் அக்பர் வாயால சொன்னதை காப்பாத்தணும், இன்னொன்னு அல்லாஹ் அக்பர்ன்றது அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கிறான். அப்ப இன்னொன்னோட ஒப்பிட வேண்டிய அவசியமே அல்லாஹ்வுக்கு இல்லை. அல்லாஹ் அதையும் தாண்டி பரிசுத்தமானவன். அப்படி பரிசுத்தமானவனுக்கு கீழே நான் எப்படி இருக்கணும்? நான் விளங்கி அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், இந்த பரிசுத்த தன்மையை நான் பரிசுத்தப்படுத்தணும். அல்லாஹ் நான் பரிசுத்தப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா அந்த இன்பமே வேற. பாத்தீங்களா? உயிர் நிலையிலேயே நாம என்ன பண்ண முடியும்? அல்லாஹ்வை அடைஞ்சு கொள்ள முடியும், உடல் ரீதியாகவும் நம்ம அணுக முடியும் அல்லாஹ்வை. ரெண்டு நிலையுமே கட்டுப்படுறதை தவிர வேற எதுவுமே கிடையாது. உண்மையை ஹக்க விளங்கி செய்யும் போது ருசியோட செய்வோம், இது வேற வழி இல்லாம செய்வோம், வேற வழியே கிடையாது. எனக்கு விருப்பமா சொல்லிச்சா இல்லையா? எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய உண்மை தன்மையை விளங்கலாம் இல்ல. என்னை படைச்சவன் அவன் தான். அல்ல நீதான் எங்களை உருவாக்கின,
அதனால நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க விரும்பியோ விரும்பாமலோ நீ சொல்ற, நாங்க எதுக்கு விரும்பாம வரணும், விரும்பியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும். அவ்வளவுதான். இதுதான் வேற. உடல் ரீதியா பார்த்தாலும் கட்டுப்படுறதுதான் இங்க விஷயம். உயிர் ரீதியா பார்த்தாலும் இன்பத்தோட கட்டுப்படுவோம். விரும்பி செய்யறது எப்படி, விரும்பாம ஆனா செஞ்சுதான் ஆகணும். விரும்பினாலும் விரும்பாத போனாலும் செஞ்சுதான் ஆகணும். ரெண்டுமே என்னதுதான், ரூட்டே கிடையாது, அன்ன போஸ்ட் இது. என்ன, எந்த ரூட்டுக்கும் போறதுக்கு வழியெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டே ரூட்டுக்குள்ள வரணும். எல்லாராலையும் ஒரு ரூட்டுக்குள்ள வர முடியும். இன்னொரு ரூட்டுக்குள்ள போறதுக்கு என்ன வேணும், பெரிய தியாகம் வேணும். அதை அடையணும். நான் ஹக்கானவன், நான் உண்மையாளனா இருக்கணும். நான் பொய் சொல்லாம எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அவ்வளவுதான். இந்த ரெண்டுமே கிடைக்காது. ரெண்டு நிலையிலையும் வர முடியாது. அல்லாவுக்கு எதிராக இருந்துகிட்டு நான் அல்லாவை காப்பாற்ற முடியுமா? நான் அல்லாவுக்கு சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாம பண்றேன். அல்லாதான் பெரியவன் சொல்லிட்டு நான் போய் சொன்னா பரவாயில்ல, ஒண்ணு பிரச்சனை. அது சைத்தான பெருசனா, சைத்தான் தான் பையன். நான் சைத்தான பெரியவனா மாத்திட்டு பொய் சொல்லாம எப்படி வாழ முடியும் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா அல்லா பெரியவன் சொன்னதுக்கு அர்த்தமா நாசம் பண்ணன்னு அர்த்தம். இப்போ இப்படி ஒரு வாழ்க்கை என்ன பாதுகாத்துருமா நாளைக்கு மறுமையில? பாதுகாக்கும். புரியுதா? எத்தனையோ விஷயங்களை நாம என்ன செய்யறோம், இரவும் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆகும். அதிலிருந்தே நாம என்ன செஞ்சோம், பகலை நாம என்ன செய்யும், வெளிப்படுத்துகின்றோம். இல்லை என்றால் இவர்கள் இருளில் தான் தங்கி விடுவார்கள். பாத்தீங்களா? ஒரு வெளிச்சத்தை கொண்டு உடல் ரீதியான விஷயங்களை இந்த வெளிச்சத்தை கொண்டு எதை பார்க்க முடியும், எதையும் பார்க்க முடியும். உண்மையான வெளிச்சத்தை கொண்டு அல்லாவையும் பார்க்க முடியும். தெளிவா புரிஞ்சிச்ச? விஞ்ஞானிகெல்லாம் புரிஞ்சுன்னு எதுக்கு மறுபடியும் 2-3 நாள் அதை பத்தி பேசி இந்த ஆயத்தை வெளியே போயிட்டீங்கதான். உடல் மட்டும் நின்னா பிரயோஜனம் இல்லை, உயிரும் சேர்ந்து நிக்கணும், அப்பதான் விளங்கும். வெளிச்சம் வந்ததுனால எதை பார்த்தோம், எது எது எங்கெங்க இருக்குது எல்லாத்தையும் பார்த்தோம். இது ஹக்கு கிடையாது. இது உண்மையா என்ன? நம்ம வெளிச்சம் வந்ததுனால இருட்டுலதான் எல்லாருமே இருந்தோம். சரியா? இருட்டுதான், வேற எதுவுமே கிடையாது. எப்ப வெளிச்சத்துக்கு வந்தோமோ வெளிச்சத்துல எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா அது ஹக்கு கிடையாது, அது உண்மை கிடையாது. பார்த்தோம், ஆனா வெளிச்சம் வந்ததுனாலதான் எல்லாரையும் பார்த்தோம். இது இருக்குது எல்லாமே பார்த்தோம். இப்படியும் ஒரு வாழ்க்கை பிரச்சனை கிடையாது. நான் இதான் தாய் பார்த்தோம், இதான் என்ன மனைவி பார்த்தோம், தாய் சகோதரிகளை பார்த்தோம், நண்பர்களை பார்த்தோம், வியாபாரிகளை பார்த்தோம். இப்படி யார் யாருடைய தொடர்புல நம்ம என்ன செஞ்சோம், நம்மளையே வெளி உடம்ப பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் கரெக்டா நடந்துக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோமோ அதுல எல்லாம் கரெக்டா நடந்துக்கணும். இது வெளிப்பார்வையை பார்த்ததுனால நாம யார் யாரை எப்படி பார்த்தோமோ அப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், அந்த பார்வைக்கு தகுந்தது போல நம்ம என்ன பண்ணிக்கணும், நடந்து கொள்ளணும். இது ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை இருக்குது, உள்ளம் ரீதியா உயிர் ரீதியா அந்த பிரகாசம், அதுல ஒரு பிரகாசம் இருக்குது. அந்த பிரகாசத்தின் மூலியமா யாரை விளங்க முடியும்னா அல்லாஹ் விளங்க முடியும். அல்லாஹ் இது அத்தனைக்கும் அப்பாற்பட்டவன். இந்த பொய்யான விஷயங்களை விட்டும் அல்லாஹ் யாரு பரிசுத்தமானவன். இதெல்லாம் எதுக்காக வேண்டி, ஒரு சோதனைக்காக வேண்டி உருவாக்கி இருக்கிறான். அவ்வளவுதான், இதை அழிச்சிருவான். ஆனா எது அழியாது, அந்த உயிர் நிலையில உள்ள எதுவுமே அழியாது. அந்த பிரகாசத்துல அந்த வெளிச்சத்துல எதை பார்க்கலாம், 2 வெளிச்சம் இருக்குது நம்மளுக்கு. ஒரு வெளிச்சத்தினால எதை பார்த்தோம், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தோம். இன்னொரு வெளிச்சத்துல உருவாக்கினவனே பார்த்தோம். ஒண்ணு நீங்க அல்லாவை பாக்குறது போல வாழலாம், இன்னொன்னு அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற நிலையில வாழ முடியும். இந்த 2 நிலையில தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். இது தாண்டி இன்னொரு வாழ்க்கைக்கு 3வது வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், இந்த மார்க்கத்துல 3வது வாழ்க்கைக்கு கொண்டு போறோம். என்ன வேணாலும் அநியாயம் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை,
இந்த 2 நிலையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழச் சொன்னாங்க. சரியா? அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் மாத்தியும் சொன்னாங்க, நீங்க என்ன வேணாலும் பாவம் செய்யுங்க. பாருங்க, நிறைய மக்களால ஏத்துக்கவே முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தௌபா தேடினாங்க. சரி, பாவம் செஞ்சுட்டா தௌபா தேடினாங்க. தெரியல, நம்ம தெரியாம சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணுமா? பாத்தீங்களா, எங்க சந்தேகப்படுறோம், எங்க சந்தேகம் வந்துருச்சு? இந்த மார்க்கத்தினுடைய கேவலமான நிலையில நம்ம யார் மேல கை வைக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பரிசுத்தம் இல்லாத நிலையில நம்ம பாக்குறோம். அவங்களே தௌபா தேடினாங்கன்னா ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், தெரியலன்னு சொல்றோம். நாங்களாம் நம்பினோமா? இது என்ன நம்பிக்கைன்னு தெரியல பாய். இந்த நம்பிக்கை இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? உடைஞ்சு போயுது இல்லையா இங்க? இதெல்லாம் அக்கிதாவுக்குள்ள வராது. எவ்வளவு பெரிய கேவலமான நிலை இது. ஸல்லல்லாஹு அவங்க பாவம் செஞ்சாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனுக்கு தான் தெரியும். அப்புறம் என்னத்துக்கு நம்பினீங்க? அழகிய முன்மாதிரி ஏன் சொன்னீங்க? முழு உலகத்துக்கு அழகிய முன்மாதிரின்னு எடுத்து வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? சொல்றதுக்கு அர்த்தமே இல்லையே. தௌபா செஞ்சாங்களா? அப்ப பாவம் செஞ்சாங்களா? பாவம் செஞ்சுட்டு தௌபா தேனாங்களா? இருக்கலாம். அல்லாவே கண்டிச்சான் இல்ல சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வேற பாத்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இப்படி ஒரு பார்வைக்குள்ள போச்சுன்னா என் கேடு கெட்ட தன்மை எவ்வளவு பெரிய கேவலமான நிலைக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். வெளிச்சம் வந்த உடனே வெளிப்படையா அந்த பார்வையிலேயே என்ன செஞ்சிருச்சு? தப்பான பார்வைக்கு தான் வழிவகுத்து, நல்ல பார்வைக்கு வழிவகுத்துச்சா? அப்போ வெளிச்சத்தை கொண்டு நல்ல பார்வையை நான் விளங்கணும். நான் யாரோட எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணும். எங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி ஒரு தூதர் வந்தாங்க, அவங்கள நாங்க பாக்குறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க இவ்வளவு பரிசுத்தமானவங்க அப்படின்றத நான் பார்க்கணும். இந்த பார்வையால, வெளிப்பார்வையாலேயே நான் இப்படி பார்க்கணும். அப்படிப்பட்ட விஷயத்துல கூட நான் இன்னைக்கு சந்தேகப்படுறேன். யாருக்கிட்ட கேட்டாலும் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க? பாவம் செய்யாம தௌபா தேடினாங்களே. என்ன நினைக்கிறீங்க? தெரியல, கை வைக்க பாத்தீங்களா, அவங்களால சொல்லவும் முடியல. சில பேர் தான் அதுக்கும் தாண்டி தைரியமாகி அல்லாவே கண்டிக்கலையா? யார் மேல கை வச்சோம்? சொல்லுங்க. ஆதாரத்தை தொடவே கூடாது, பார்க்க கூட கூடாது. ஆமா, ஆதார் என்ற பேர்ல ஆதாரத்தை ஒரு ஆயத்தை போட்டு ஆதாரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே நீங்க கேளுங்க ஆதாரத்தை அவங்க கிட்ட. யாருகிட்ட கேட்க சொன்னதுக்கு யாருகிட்ட? கட்டிங் பேஸ்ட் எப்படி இருக்குது தெரியுதா? ஐயா காரி துப்ப மாட்டாங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா. அது கூட தெரியல பாத்தீங்களா? நான் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கடைசியில உள்ள ஒரு ஆயத்தை யாருக்கு சொன்ன ஆயத்து? நம்ம தாம சொன்னதுக்கு தாமன்றது எதுவா? காஃபிருக்கு உண்டான ஆயத்து. இது கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு எதுக்கு பொறுத்துறீங்கன்னு கேட்டவங்க இதுல கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாம் வந்து நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம், நாங்க தான் கரெக்டானவங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அது அவ்வளவு பெரிய ஆயத்து. சொல்லிட்டு நபியே நீங்க அவங்ககிட்ட கேளுங்க, அப்படி நீங்க தான் போவீங்கன்னு சொன்னா நீங்க சொல்றதுல உண்மையாளர்களா இருந்தா ஆதாரத்தை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட விஷயம். விளக்கம் பாக்குறது வச்சு சேட்டை பண்றாங்க. பாத்தீங்களா, இதை ஒருத்தவங்க எடுத்து இந்த ஆயத்து எங்க வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தானா காரி துப்பிடுவான். அவங்களே கேவலத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரு முஸ்லீமை கேவலப்படுத்துறதுக்கு எங்க கேவலம் இருக்குது தெரியுதா? குர்ஆனுக்கு ஒருத்தவங்களை பழி சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆதாரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவங்க மேல என்ன செய்யணும்? அந்த குறைய நிரூபிச்சிருக்கணும் இல்லையா? மறுபடியும் அந்த வலீத் பின் முகீராவுடைய அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. எப்படி சொன்னாங்க? ஹராய் தல்லதின்னு சொல்லிட்டு இந்த சூறாவை சொன்னதுக்கு இது வலீத் பின் முகீராவுக்கு சொன்ன ஆயத்து. ஆசிபின் வாயில பொய்யா? ஆசிபின் வாயிலுக்கு சொன்ன இந்த விஷயத்த அது அவனுக்கு சொன்ன ஆயத்தை எப்படி நீங்க முஸ்லிம்களுக்கு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு எதுல கை வச்சிருக்கிறாங்க? இந்த அறிவு கூட இல்ல பாத்தீங்களா? என்ன கேவலமான அறிவு எப்படி வந்துருச்சு? நம்மள இது பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி
இந்த உண்மையை பொய்யாக்க போறாங்களா? இப்ப யாரு போய் முகத்திரை எதுக்கு கிளியும்? ஒரு மூமினுடைய ஒரு விஷயத்துல கை வைக்க முடியுமா? இந்த ஆயத்தை எடுத்து பார்த்தவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. எங்கதான் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை எடுத்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்றேன். ஒரு நம்மளுக்கு சொன்னாங்களா இல்லையா? பாத்தீங்களா, அக்கீதாவை பார்க்கணும், விதியை பார்க்கணும் அப்படின்னா இங்க அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னு ஒரு வரி மட்டும் தான் இருக்குது. எதுக்காண்டி நாடினான்னு முன்னால உள்ள ஆயத்துல முன்னால அதுலயே இருக்குது. ஒரு பெரிய ஆயத்துங்க, பெரிய ஆயத்துல அவங்களுடைய பாருங்க விதியில மாத்தி வச்சதுனால அவங்க எப்படி எல்லாம் மாத்த வேண்டியதா இருக்குது. ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை முன்னாலையும் பார்க்க கூடாதான், பின்னாலையும் பார்க்க கூடாதான். எதுல பார்க்கணுமா? இடையில ஒரே ஒரு லைன் இருக்குது, அல்ல நாடினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண, எதுக்காண்டி நாடினா முன்னால சொல்றான்ல, நீ இப்படி செஞ்சதுனாலதான் நான் இப்படி நாடினேன்றத முன்னால சொல்றான்ல. அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் அது முன்னாலேயே பார்க்க கூடாதான். எங்களுக்கு முன்னோர்கள் அப்படி வழிகாட்டிட்டாங்களாம். இத இந்த அல்லாஹ் நாடினான்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வழிகாட்டிட்டாங்க. அதனால நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் நாடிதான் இருக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வரி. அவனுக்கு ஆதாரம் நம்ம கேட்டோம், ஆதாரத்தை கேட்டதுக்கு ஒரே ஒரு வரி தான் இருக்குது. அதுல எதுல இவ்வளவு பெரிய ஆயத்துல ஆதாரமா? எது ஆதாரமா? எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இப்படிதான் வழிகாட்டினாங்க, இந்த ஆதாரம். ஆமா 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 தெரியும். நேத்து அங்கேயே அடக்குறாங்களா? அடக்க பண்ணி சொல்லி அப்படியே சரி சார், அல்ல லேசன். சரி 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 சரி, அல்ல லேசன். இன்னும் இப்ப புரியுதா? இது நல்லது செய்யறோம் அப்படின்ற பேர்ல மக்களை எவ்வளவு பெரிய வழிகேட்டுக்குள்ள கொண்டு போறோம் பாத்தீங்களா? வழிகேட்டுங்க. அதாவது சில யாராவது ஒண்ணு சொல்லிட்டாக்கா போராட்டம் இது பண்ணி எல்லாம் வந்து ஆகோஷம் பண்றோம், ஓகேங்களா? ஆனா சில வந்து இப்ப பாவமே பண்ணாத அவங்க இது பாவம் பண்ணி கேட்டாங்கன்னாக்கா தெரியல அவங்க நிலை என்றோம். இது எந்த நிலை? நம்மளோட நிலை எப்படி பாத்துக்கலாம்? அதாவது யாராவது வெளியில சொன்னா அவங்களை நம்மளே கேவலப்படுத்துறோம். வேற யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்படியே கொதிக்கிறோம். வேற எவனா சொன்னா கொந்தளிக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட வந்து நிலை கேட்டாக்கா தெரியல. அப்ப எந்த நிலையில இருக்கணும்? தெரியுதா? இப்ப தெரியுதா நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு தெரியுதா? இதான் மார்க்கமா? சரி, புரிஞ்சுக்கணும். எவ்வளவு அற்புதமான முறையில் அல்லாஹ் தஆலா ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு தந்தா அந்த வாழ்க்கையை எப்படி சீரழிச்சு என்ன செஞ்சுட்டோம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான நிலைக்கு கொண்டு போறோம். அவங்க நல்லது செய்யறோன்ற பேர்ல எவ்வளவு பெரிய மோசத்தை செய்யறாங்க பாத்தீங்களா? என்ன ஒரு மூமின் என்ன பண்றோம்? அறியாத விஷயத்த செய்யக்கூடாது இல்லையா? ஒருத்தவங்களுடைய போராம, ஒருத்தவங்களுடைய என்னது பிடிக்காத தன்மை எப்படி எல்லாம் மாத்துது பாத்தீங்களா? குர்ஆனுடைய ஆயத்தை எப்படி ஒருத்தவங்களை பழி சொல்றதுக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத்துல ஒரே ஒரு கீழே உள்ள வரியை மட்டும் எடுத்து போட்டுட்டு இது பாத்தீங்களா யாருக்கா எவ்வளவு பெரிய விஷயத்துல கை வைக்கிறாங்க. அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உண்மையை புரிய வைக்கணும்னு சொல்லலாம். அப்போ உண்மை விளங்குதா? ஒரு உண்மையை நம்ம புரியும் போது உள்ளத்தால பாக்குற பார்வை ஒண்ணு இருக்குது, அது ஹக்கு. வெளிப்படையான விஷயத்துல கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்குது. இந்த ரெண்டுலயுமே வந்து மாறு செய்யறதுக்கு இல்லவே இல்லை. ரெண்டுலயுமே என்னதான், ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் நான் மாறு செய்யலாம் முடியாது. ஏன்னா ரெண்டுலயுமே நான் என்னதான் ஆகணும், கட்டுப்படதான் செய்யணும். அந்த கட்டுப்படக்கூடிய மக்களா மாறணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.